வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் சிதம்பரத்துக்கு பக்கத்துல கொடிப்பள்ளம் கிராமத்துல இருக்கிற பல்லமுடையார் கோவில். இந்த கோவில் மிக சிறப்பான வரலாறு. யாருக்கும் முக்கால்வாசி அந்த கோவிலே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு கோவில் அது. ஆனா அந்த கோவிலை பத்தி நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த முழுசா அந்த வீடியோவை பாருங்க. அந்த கோவில் அதாவது கொடிப்பள்ளம் அப்படிங்கிற அந்த கிராமத்தை பல்லமுடையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல் தெய்வம் காவல் காக்குது. அந்த பல்லமுடையார் மிக தீவிரமான சிவபக்தர். நித்தியப்படி ஒரு லிங்கம் வச்சு அந்த இடத்துல பூஜை பண்ணிட்டு இருக்கார். அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது சிவனுக்கு உண்மையாலுமே அவர் மேல ஒரு ஈர்ப்பு. இவ்வளவு பெரிய ஒரு சிவபக்தரா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈர்ப்புல இவர் காவல் காக்குறது கரெக்டா சரியா பண்றாரா அப்படின்னு ஒரு சோதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் சிவபெருமானே குதிரையில திருடன் வேடத்துல வரார். வரும்பொழுது பல்லமுடையார் அவரை துரத்தி திருடனை பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவர் துரத்துறாரு. துரத்தும் போது அவரும் பிடிபட்டுறாரு. பிடிச்ச பிறகு காவலாளி கையில இருக்கிற பல்லமுடையாரோட கையில இருக்கிற பெரம்பால சிவனோட தலையில ஓங்கி அடிச்சிடுறார். அப்ப ஓடிடுறார். சிவன் மறைஞ்சிடுறாருன்னு வச்சுங்க. மறைஞ்சிடுறாரு. மறுநாள் காலையில கண் விழிச்ச பிறகு எப்பயும் போல குளிச்சுட்டு அந்த சிவபெருமானுக்கு தன்னோட வச்சிருக்க லிங்கத்துக்கு அவர் போய் நித்தியப்படி பூஜை பண்றதுக்காக அபிஷேகம் பண்ணும்போது அந்த தலையில இவர் பெரம்பால் அடிச்ச தழும்பு அதுல இருந்திருக்கு. அப்பதான் யோசனை பண்றாரு, இது எப்படி புதுசா ஒரு தழும்பு இருக்கே என்னது அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் தெரியுது, ஆஹா வந்தது நைட்டு ஈசனே வந்திருக்கார் அப்படின்னு அவர் ரொம்ப மெய்சிலிர்த்து போறார். இதை எல்லார்ட்டையும் சொல்றார். உடனே அப்போ அவர் சுவாமி காட்சி கொடுக்கிறாரு. அவருக்கு பல்லமுடையாருக்கு காட்சி கொடுத்து, நீங்க மிகப்பெரிய தீவிரமான சிவபக்தர், அதனால இந்த பல்லமுடையார் அப்படிங்கிற உன்னுடைய பேரையே எனக்கும் திருநாமமா வச்சு இந்த கோவில்லயே வச்சு பொதுமக்கள் வழிபடட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுல இருந்து சின்னஞ்சிறு கிராமத்துல சின்ன ஒரு கூரை கொட்டகையில உருவானதுதான் அந்த கோவில். இப்ப ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு கோவில். வாய்ப்பு கிடைக்கும் போது அவசியம் அந்த கோவிலுக்கு வாங்க. சர்வ பிரார்த்தனை எல்லாத்துக்கும், குழந்தை பேரு, திருமண தடை, கடன் பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே அந்த கோவில்ல ஒரு நல்ல தீர்வு கிடைக்குது. அது இல்லாம அங்க ஒரு வீரனார், விநாயகர், முருகன், நவகிரகம் எல்லாமே ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. காவல் தெய்வத்தோட பெயர்லேயே சிவன் அருள் பாலிக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த கோவில் மட்டும்தான் நாம் சொல்லலாம். சிதம்பரம் டு பிச்சாவரம் சாலையில கொடிப்பள்ளத்துல மெயின் ரோட்லயே இருக்கு அந்த கோவில். வாய்ப்பு கிடைக்கும் போது அவசியம் அந்த கோவிலுக்கு வாங்க. நீங்க சிதம்பரத்துல இருந்து இந்த கோவில் போகல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவசியம் போங்க. ரொம்ப வியாழக்கிழமையில ரொம்ப விசேஷமா இங்க பூஜைகள் நடைபெறுது. அதே மாதிரி பிரதோஷம் பண்றாங்க. சின்னஞ்சிறு கிராமங்கள் இருக்கிற கோவில்கள்ல நிறைய வரலாறுகள் இருக்கு. அதை ஒவ்வொன்றையும் தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதுதான் சிதம்பரம் ரகசிய யூடியூப் சேனலோட நோக்கமும். அந்த வரிசையில இன்னைக்கு கொடிப்பள்ளம் பல்லமுடையார் கோவிலை பத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை பாருங்க. தெரியாத உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.